ஈரோடு கிழக்கு தொகுதி மக்களே, உங்களுக்கு தான் இந்த பதிவு. மீண்டும் ஒரு இடைத்தேர்தல். மகிழ்ச்சியாக இருக்கின்றீர்கள் என்று கருதுகிறேன். இதற்கு முன்பு நம்மால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நமது தொகுதியில் செய்த வளர்ச்சியை நினைத்து மகிழ்ச்சியில் இருக்கின்றீர்கள் என்று நான் கூற மாட்டேன். ஏனென்றால் அதற்கு வாய்ப்பில்லை ராஜாதான். மாறாக தேர்தல் நேரத்தில் தமிழ்நாட்டை அழித்து கொண்டிருக்கும் கட்சிகளால் உங்கள் வாக்குக்கு கொடுக்கப்பட்ட பணம் மற்றும் பரிசு பொருட்களை நினைத்து மீண்டும் தேர்தல் வந்துவிட்டது, முன்பு கிடைத்தது போல் பணம் பரிசு பொருட்கள் எல்லாம் கிடைக்கும் என்ற மகிழ்ச்சியில்தான் இருக்கின்றீர்கள் என்பதை நான் அறிவேன். உங்களுக்கு கொடுக்கும் காசை அதற்கு இரட்டிப்பாக அவர்கள் உங்கள் தொகுதியிலிருந்து எடுத்துக்கொண்டு போவார்களே ஒழிய உங்களுக்கு அதில் எந்த பலனும் இருக்காது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அவற்றை சிந்தனை செய்யாமல் அற்ப காசுக்காக உங்கள் வாக்குகளை நீங்கள் விற்கும் நிலைக்கு தள்ளப்பட்டதினால்தான் இன்றளவும் அவர்கள் உங்களை கையேந்தும் நிலையில் வைத்திருக்கிறார்கள். இன்னமும் காசு தருவார்கள், பரிசு பொருட்கள் தருவார்கள். அவற்றை நீங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள். ஏனென்றால் அது உங்களிடம் இருந்து சுரண்டப்பட்ட பணம்தான். இல்லை, இனி வெற்றி பெற்றால் அவர்கள் இனி உங்களிடமிருந்து சுரண்ட இருக்கின்ற பணம்தான். அதனால் வாங்கிக் கொள்ளுங்கள். ஆனால் வாக்கை மட்டும் அவர்களுக்கு கொடுத்து விடாதீர்கள். மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் நிற்கும் ஒரு கட்சி அவர்களிடம் உங்களுக்கு கொடுக்க காசோ பரிசு பொருட்களோ எதுவும் இருக்காது. நல்ல தத்துவம், நல்லதொரு பூமியை அடுத்த தலைமுறைக்காக கடத்த வேண்டும் என்ற ஒரு நோக்கம் அவர்களிடத்தில் இருக்கிறது. அடுத்த தலைமுறைக்கான வாழ்க்கையை எப்படி அவர்களுக்கு நமது மண்ணில் கொண்டு வர வேண்டும் என்ற சிந்தனை இருக்கிறது. அவர்களை நீங்கள் தேர்ந்தெடுங்கள். கண்டிப்பாக காசா பரிசு பொருட்களா, இல்லை மாறாக நம் அடுத்த தலைமுறையின் வாழ்க்கை மேம்பட வேண்டுமா, நமக்கு நல்லதொரு பூமி வேண்டுமா என்று சிந்தித்து வாக்களியுங்கள். ஈரோடு கிழக்கு தொகுதி மக்களே, தமிழ்நாட்டில் மாற்றம் உங்களிடமிருந்து ஆரம்பிக்கட்டும். உங்கள் வாக்கை சிந்தித்து அடுத்த தலைமுறை வாழ்க்கைக்காக போராடும் கட்சிக்கு வாக்களியுங்கள். இந்த திராவிட குப்பைகளை தூக்கி சாக்கடையில் போடுங்கள், சாக்கடையில் வீசிவிடுங்கள்.